ஹே அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மெஹு விலாக்ஸ் எபிசோட் 2. இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது கதை கிடையாது, மெஹ்மூதாவுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வலிகள். லைஃப்பில் நம்ம இதெல்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். நம்ம லைஃப்பில் இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நடந்துருமா அப்படிங்கிறத நம்ம கனவுல கூட இதெல்லாம் வந்திருக்காது. பட் ஆனால் நம்ம லைஃப்பில் அது நடக்கும். நடக்கும்போது நான் நினச்சி கூட பார்க்கல, இதெல்லாம் இவ்வளோ பெரிய வலிகள், இவ்வளோ பெரிய கஷ்டங்கள்லாம் நம்ம லைஃப்பில் நடந்து நம்ம கடந்து அது எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நம்ம மூவ் ஆன் ஆகி வருவோமா அப்படிங்கிறத கொஞ்ச நேரம் நான் உட்காந்து யோசித்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நான் கடந்து வந்தேன். சின்ன சின்ன வயசுல இருந்து எவ்வளோ வலிகள், எவ்வளோ கஷ்டங்களை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதிலேருந்து நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னென்னா, லைஃப்பில் யாருமே நம்ம கூட இருக்க மாட்டாங்க. எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போகிறது தான் உண்மையான ஒரு விஷயங்கிறத நான் ஒரு மெச்சூர் லெவலுக்கு வரும்போது தான் எனக்கே புரிஞ்சிச்சு. உலகத்தில் அம்மாவும் அத்தாவும் தவிர நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் கேர்ள்ஸ்க்கு நான் ரொம்ப சொல்கிற ஒரே ஒரு விஷயம், தனியாக ஒரு ஓன் பிஸ்னஸை க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. யாரை நம்பியும் எப்பயுமே இருக்காதீங்க. ஏன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம லைஃப்லேருந்து போயிடுவாங்க. அதை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால தான் சொல்லிகிட்ருக்கேன். இந்த உலகம் உங்களை 1000 பேசும். ஆனால் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எவ்வளோ கடினமான பாதைகளை கடந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறத. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நீங்கள் மூவ் ஆன் பண்ணி போனீங்கன்னா லைஃப்பில் நீங்கள் எங்கேயோ ஒரு மேலே இடத்துல நிற்பீங்க. பேசுனவங்கெல்லாம் தலையை தூக்கி மேலே உங்களை பார்ப்பாங்க. அவங்க பார்க்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளும் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை மூவ் ஆன் ஆகி போங்க. இதை தான் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். மெஹு விலாக்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். எபிசோட் 3ல் பார்க்கலாம். பை. அஸ்ஸலாமு அலைக்கும்.